வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். இப்போது எலிமினேஷன் சாம்பரில் என்ன நடந்தது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் சாம்பர் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியாக இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டில் என்ன நடந்து சொன்னமோ அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ரியா ரெப்லியா அந்த கோ வெஷமினியா ஜெட் கார்கள் சாம்பியன்ஷிப் மேட்ச்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ரியா ரெப்லி தான் சாம்பர் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க பார்த்தீங்களா ஸ்டிஃபனி, அது கொஞ்சம் வேண்டாத வேலை. அலெக்சா பெல்ஸை ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு எலிமினேட்டே அவங்க தான். அலெக்சா பெல் வின் பண்ணுவாங்க வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க்கு தன்னுடைய சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாரு. வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளட்டு வந்துட்டுருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சண்டை போட்டிருக்காரு. சின்ன சின்ன தடங்கள் இருந்துச்சு தான், அதெல்லாம் காட்டிக்கல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருப்பாங்க. அதை சொல்கிறேன். இங்கே ஃபின் பேலர் அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்க ஆளுங்களே வருவாங்க, டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. அதை சாதகமாக பயன்படுத்தி சிஎம் பங்கு சாம்பியன்ஷிப் ரீட்டன் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படி நடக்கலை. ஃபின் பேலரை க்ளீனாக தோக்கடிச்சிட்டார் சிஎம் பங்கு. இதுக்கப்புறம் தான் இருக்கும் போல் அந்த ஆனால் பேக் ஃபயர் அமைஞ்சிருந்தா ஜட்மெண்ட் டே ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து அது சிஎம் பங்கு சாதகமாக நடந்து அங்கே ஃபின் பேலர் டாமினிக் மிஸ்டரை அட்டாக் பண்ணி இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருந்தா விஷமினா வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரியே அவனுங்க பண்ணலை. வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கானுங்க. பட் ஆனால் மேட்ச் நல்லா இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜே லீவ் மேட்ச்சும் நல்லாவே இருந்தது. 11 வருஷம் கழிச்சு டைட்டில் இஸ் பேக்குன்ற மாதிரி இவ்வளோ வருடங்கள் கழிச்சு திரும்ப டபிள்யூடபிள்யூக்கு வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க. அவங்களாலே நம்ப முடியல. மொமெண்டத்தை கெயின் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பி. ஏன் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னா, அவங்களுடைய சொந்த ஊர், அவங்களுடைய ஹோம் டவுனில் தோக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வின் பண்ணுறாங்கன்னு தெரியும். பட் வெஸ்டர்மினியாவுக்கு போய் தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் வெஸ்டர்மினியாவில் இங்கே பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சாம்பர்லேயே வின் பண்ண வச்சு சூப்பராக பண்ணி விட்டுருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. பெக்லிஞ்சா இருக்கட்டும், ஏஜிலியா இருக்கட்டும், கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் அப்பில் கொண்டு போயிட்டு தான் மேட்சை முடிச்சிருந்தாங்க. மேபி வெஷமினால எதிர்பார்க்கலாம் இதோட ரீமேட்ச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செத் ஃப்ரீக்கன் ராலன்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க எலிமினேஷன் சாம்பர். அந்த மிஸ்ட்ரி மாஸ்க்டு மேன் பார்த்திங்கன்னா செத் ராலன்ஸ் தான். அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க்டு மேனு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனில் ஒரு மாஸ்க்டு மேனை கொண்டு வந்தாங்க. அவர் என்னடா மொக்கையாக அவனே கொண்டு வந்து வீணாகரேன்ற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாம்பர்லேயே குறுகால ஒரு மாஸ்க்டு மேனை கொண்டு வந்தானுங்க. அவர் பார்த்தீங்கன்னா சிரிக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். அவர் மாஸ்க்கை கழட்டியிருப்பார் மேனேஜரு. அப்போது அவர் சிரிக்கும் போதே கவனிச்சிட்டேன். ஓ தலைவன் நாலடி தம்பி என்ன பிடிச்சிட்டிங்கன்னு சந்தோஷப்படுறீங்களான்ற மாதிரி. அப்படியே அந்த சைடு பார்த்தா தலைவன் உள்ளே பூந்துட்டார். செத்ராலன்ஸ் உள்ளே பூந்து லோகன் பால் கதையை முடிச்சிட்டாரு. இன்னும் இருந்தாலும் லோகன் பால் 3 எலிமினேட் பண்ணார். வேறு ஒருத்தவங்க அடிக்கிறதுலாம் இவர் போய் எலிமினேட் பண்ணி 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 கிட்டத்தில் பார்த்து ஒருவேளை போயிடுவாரோன்னு நினச்சேன். ஆனால் தலைவன் செத்ராலன்ஸ் வந்து இது கெடுத்து விட்டார். பார்லிமெண்ட் ரியாக்ஷன் வேறு லெவலில் இருந்தது. செத்ராலன்ஸு நினச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இது சூடு பிடிக்க போகுது இந்தளோட ஸ்டோரி லைன், விஷனோட ஸ்டோரி லைன். பட் என்ன ஒன்று ஆளுங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்ஜூரில் இருக்காங்க. அது வரைக்கும் இந்த லோகன் பால் அப்புறம் ஆஸ்டின் தியரியை வச்சு தான் கொண்டு போனோம். அந்த பாக்ஸ்லேருந்து வந்தவர் எனக்கு இன்னும் யாருன்னு தெரியல. ஏதோ ஒரு இதில் சண்டை போட்டார். இப்போ இதுக்கு வந்துக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். ஆக மொத்தம் கிறிஸ் ஜெரிகோலாம் இல்லைப்பா, அவருக்குலாம் வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆர்டன் சாம்பரை வின் பண்ணிட்டார். மெயின் ஈவெண்ட்டில் தான் செத்ராலன்ஸ் வந்திருப்பார் அங்கே. ஆனால் ட்விஸ்ட்டு வேறு லெவலில் ட்விஸ்ட்டு. மெயின் ஈவெண்ட் வரத்து கைஸ் நீண்ட நாள் வகிக்கிற மாதிரி அந்த கடைசி எண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ரேண்டியை தோக்க வச்சுட்டே இருப்பானுங்க எண்டிங் வரையும் க்ளோஸாக கொண்டு போயிட்டு. இந்த டைமும் அதேமாரி பண்ணிவிடுவாங்களோன்னு நினச்சிட்டே இருந்தோம். ட்ரூ மேக்கின்டையர் அந்த மாஸ்க்டு மேன் போன செத்ராலன்ஸ் போனப்போ வந்து டைட்டிலில் அடிச்சிட்டார் கோடியை. அடித்த உடனே ரேண்டி ஆட்டன் போய் தள்ளி விட போயிருப்பார். ரேண்டி ஆட்டன் ஒரு ஆர்கே ஒன்று போட்டு விட்டார். அப்படியே அதை பயன்படுத்தி அவருக்கு இந்த கோடி ரோஸை ஃபினிஷர் போட்டு வெளியே தள்ளி விட்டார். அப்படியே கோடி ரோஸ் சேஞ்ச் அடிச்சு ரேண்டி கதை முடியலான்னு இருந்தார். ரேண்டி ஆட்டன் விட்டுருவாரா? ஒரு டைம் இந்த க்ரௌன் ஜோன்லேயே ஏமாந்துட்டார். இந்த டைம் ஏமாற மாட்டேனான்னு சொல்லிட்டு கோடியோட கதையை மின்னல் வேகத்தில் ஆர்கேவை போட்டு சாம்பரை வின் பண்ணியிருக்காரு. எத்தனை நாள் காத்திருந்தோம்.
ஃபைனலி பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா சாம்பர வின் பண்ணிட்டாங்க. சந்தோஷத்தில என்ன சொல்றதுன்னே தெரியல. வீடியோவிலே நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் ஆவுது. ஏன்னா, ரேண்டி ஆர்டன் வின் பண்ணது அந்த மாரி. வேற லெவல் பண்ணியிருக்காரு. வெஷமினால ட்ரூ விசஸ் ரேண்டி மட்டும் நடக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இன்னும் சில ஆட்கள சேர்க்கலாம். கோடிக்கும் திருப்பி ட்ரூக்கும் வரப்போற சனிக்கிழமை மேட்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதிலே சில இத ஆட் பண்ணலாம். அவரும் வரலாம். ஜாக் ஆஃபோர்டும் வரலாம். சமீஸுன்னும் வரலாம். வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டில் 5 நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பேட்டில் 4 நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஒரு ஆள் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு. WrestleMania 42க்கு சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு. உங்களுடைய கருத்த கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாறுமாறா இருந்தது சாம்பர. உங்களுக்கு எப்படி ஓகேவான்றத கமெண்ட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை கீஸ்.